நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபிகளுக்கு இருந்த அதீதமான நிகரற்ற இப்படி அப்படி என்று சொல்ல முடியாத நம்பிக்கை. அது அவர்கள் வாயிலிருந்து வருகிற எதுவும் யதார்த்தம், அதுவே சரி, அதுவே நியாயம், அதுவே உண்மை. கொள்கை ரீதியாக சஹாபிகளுடைய முடிவும் தீர்மானமும் அதுதான். ஆனால் அதில் எங்காவது ஒரு கட்டத்தில் ஒரு சிறு புள்ளி விழுந்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அவருடைய சித்தாந்தமும் முடிவும் தீர்மானமும் அதுதான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உம்ரா செய்ய வந்தவர் ஹுதைபியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டதும், பிறகு ஒரு ஒப்பந்தம் நடந்ததும், முஸ்லிம்களுக்கு முற்றிலும் பாதகமான ஒப்பந்தமாக அது அமைந்ததும், அந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக உம்ரா செய்யாமலேயே இஹ்ராமை கழட்டிவிட்டு தமுவை கொடுத்துவிட்டு மதீனாவிற்கு திரும்ப செல்ல வேண்டிய நிலைப்பாடு வந்ததும், ஒரு விதமான அமைதி ஹுதைபியாவில் நிலவிய பொழுது அவரவரும் அவரவர் இடத்தில் கூடாரத்தில் அமர்ந்து ஒரு அமைதி காத்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருந்த இடத்திற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நஹனு அலல் ஹக், நாம் சத்தியத்தின் பார்ப்பட்டவர்கள் அல்லவா? நம்முடைய நிலைப்பாடு உண்மையானது அல்லவா? நாம் நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நமக்கு முற்றிலும் பாதகமான இந்த ஒப்பந்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வந்து இஹ்ராம் கட்டி கொண்டு வந்த இஹ்ராமை கொண்டு உம்ராவை நிறைவேற்றாமல் அந்த இஹ்ராமை வெறுமனே கழட்டி ஒரு ஆட்டையும் அறுத்து கொடுத்து விட்டு மீண்டும் மதீனாவிற்கு வெறுமனே திரும்பி செல்ல வேண்டுமா என்ற கருத்தை, தனக்கு ஏற்பட்ட இந்த உணர்வை, இதன் அடிப்படையில் எழுந்த உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொட்டி தீர்க்கிறார்கள். ஆனால் இந்த மாத்தனுடைய உணர்ச்சியை அப்படி பிராவகித்து வெளியில சொல்லும் பொழுது கொஞ்சம் குரல் உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது இயல்பாகவே. சொன்ன விஷயத்தில் தவறு இல்லை, சொன்ன முறையில் கொஞ்சம் பிழை இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ரொம்ப சத்தம் போட்டு பேச இல்லை, கொஞ்சம் தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னார்கள். ஒன்றும் பதில் சொல்லலை, ரொம்பலாம் பேச இல்லை, அவ்வளவையும் பேச விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் அபூ உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்த வார்த்தையில் பதில் சொன்னார்கள், அன ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரே பதில் அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுவின் ரசூல். இப்ப விவகாரமே அதுல தான் பல பேருக்கு அல்லாஹுவின் ரசூல். அப்போ அல்லாஹுவின் ரசூல் என்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னவுடன் எந்த பதிலும் பேசாமல், எந்த விவகாரமும் பேசாமல் அந்த இடத்தை கடந்து அப்புறமாக வந்து விட்டார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுவின் ரசூல் என்றால் நான் ஒரு முடிவு எடுத்தா அல்லாஹுவின் ரசூல், அல்லாஹ் எடுக்கிற முடிவை தான் ரசூல் எடுப்பார். அல்லாஹ் எடுக்கிற முடிவைத்தான் ரசூலோடு சொல்லுவார். அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் ரசூலின் விருப்பம், அல்லாஹுவின் முடிவு ரசூலின் முடிவு, அல்லாஹுவின் தீர்மானம் ரசூலின் தீர்மானம். நான் தனியா ஒரு முடிவை எடுக்க முடியாது, எடுக்க மாட்டேன். அல்லாஹுவின் ரசூல் அல்லாஹுவின் முடிவைத்தான் சொல்வார். அல்லாஹ் கையெழுத்து போட சொன்னால் ரசூல் கையெழுத்து போடுவார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொன்னால் ரசூல் ஏற்றுக்கொள்வார். தான் ரசூலின் நிலைமை. நான் அல்லாஹுவின் ரசூல், உமர் மாதிரி உங்களை மாதிரி சராசரி ஆள் அல்ல, நான் அல்லாஹுவின் ரசூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒத்த வார்த்தை தான். அதுவரை பேசிக்கிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தை காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தம் அவங்களுக்கு புரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுவின் ரசூல் என்று ஏற்றுக்கொண்டவன் தானே காலம் காலமாக அல்லாஹுவின் ரசூலை பற்றி விவகாரம் பேசுகிறான். அல்லாஹுவின் ரசூலை அல்லாஹுவின் ரசூல் என்று ஈமான் கொண்டதாக சொல்பவன் தானே நபிகள் நாயகத்தை விவகார பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறான். காலம் காலமாக ஹாரிஜியாக்களில் இருந்து, முஅத்தஸிலாக்களில் இருந்து, இன்னும் கராமியாக்களில் இருந்து அவர்கள் அழிந்து போய் புத்தம் புதிய பெயரில் வந்த பல பேரும் இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விவகாரத்திற்கு அப்பாற்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விவகார புள்ளியாக ஆக்குகிறார்கள். பிரச்சனைகளுக்கு
அறிவுக்கு அப்பாற்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரச்சனையின் மைய புள்ளியாக ஆக்குகிறார்கள். எங்களை போல் உங்களை போல் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்களுக்கு மறைவிடம் தெரியாது, மறைவான செய்தி தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் சொல்றதுக்கு என்ன காரணம்? தெரியும்னு சொல்லிட்டா நம்மளோட பெரிய ஆளா நம்மை போல் உங்களை போல் சொல்லிட்டா பிறகு எங்களை போல உள்ள அப்ப அல்லாஹ் ரசூல் ஏன் சொல்லணும்? அப்ப நானும் உங்களை போல் ஒரு வாதம் நான் முன்பு சில பேரில் சொல்றது உண்டு. நல்ல காலம் சில கட்டங்கள்ல அவர்கள் நம்மை போன்ற சராசரி மனிதர் என்று மாத்திரமே வாதிக்கிறார்களே தவிர இதனுடைய எதிர்முறையான இன்னொரு வாதம் வரும். அவர்கள் நம்மை போன்ற சராசரி மனிதர் என்றால் நாம் அவர்களை போன்ற சராசரி என்று ஆகிவிடும். அவர்கள் சராசரின்னு சொல்லிட்டா நாம் சராசரி, ரெண்டு பேரும் சமமானவர்கள். அவர்கள் நம்மை போன்றவர்கள், நாம் அவர்களை போன்றவர்கள். இதுவரைக்கும் நாம் அவர்களை போன்றவர்கள் யாரும் சொல்லல. அவர்கள் நம்மை போன்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் பல பேரும் பல காலங்களிலேயும். நாங்கள் அவர்களை போன்றவர்கள் யாரும் சொல்ல. நாங்கள் அவர்களை போன்றவர்கள் நாம அவங்கள போல அல்லாஹ்வின் ரசூல்னு சொல்ல வேண்டி வந்துடும். இல்லை, அந்த விவகாரத்துக்குள்ள இதுவரைக்கும் யாரும் போகல. ஒரு மோசமான இந்த ஒரு விவகாரத்தை மாத்திரம் தான் பல காலமாக பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தையில் அடிபட்டு போய் திரும்பி வந்து விட்ட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னர் சொல்கிறார்கள், இந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம், நடந்த நிகழ்ச்சியில் அந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம், அது உணர்த்திய உண்மை, அது நிலைநாட்டிய சத்தியம் எல்லாமாக சேர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சிந்திக்க வைக்கிறது. பின்னர் அவர்கள் சொல்கிறார்கள், மா ஸில்து அத்தஸத்தகு வ அஸூமு வ உஸல்லி வ உஅதிகு மினல்லதி ஸனஅது யௌமைதின். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்று நான் அவர்களுக்கு முன்னிலையில் போய் நின்று கொண்டு நம்முடைய நிலைப்பாட்டை குறித்து நான் கூறிய அந்த வாசகங்கள் அது சரியானவையாக இருந்தாலும் அது சொன்ன ஒழுக்க குறைவை நினைத்து, நான் சொன்ன ஒழுக்க குறைவை நினைத்து, நான் பேசிய ஒழுக்க குறைவை நினைத்து, நான் நடந்து கொண்ட ஒழுக்க குறைவை நினைத்து, அந்த பாவத்தின் பழியை நினைத்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் எல்லாம் சதக்கா கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சுன்னத்தான நஃபில் நோன்புகளை வைத்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். எனக்கு சந்தர்ப்பங்களும் சக்தியும் வசதியும் அமையும் பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அடிமைகளை உரிமை விட்டு கொண்டே இருக்கிறேன். நோன்பு நோற்று அடிமைகளை உரிமை விட்டு தொழுகை நடத்தி சதக்கா கொடுத்து நான் செய்த அந்த ஒழுக்க குறைவுக்கு பிராயச்சித்தம் தேடிக் கொண்டிருக்கிறேன். இன்று வரையும் அதை செய்து கொண்டே இருக்கிறேன் என்று தன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் சொல்கிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து கற்றுக்கொண்ட அகீதாவில் அவர்கள் எத்தனை அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் என்று காட்டுகிற பாடம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் போய் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசின அந்த ஒழுக்க குறைவை நினைத்து அது ஏற்படுகிற பாதிப்பையும் தாக்கத்தையும் குறித்து எண்ணி பார்த்து நிகரற்ற மற்றும் ஒரு சஹாபியான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மா ஸில்து அத்தஸத்தகு வ அஸூமு வ உஸல்லி வ உஅதிகு மினல்லதி ஸனஅது யௌமைதின் ஐ யௌமல் ஹுதைபியா. அன்று செய்த அந்த ஒழுக்க குறைவுக்கு முடிந்தவரை சதக்கா கொடுத்து, முடிந்தவரை நஃபில் தொழுகைகளை நிறைவேற்றி, முடிந்தவரை நஃபில் நோன்புகளை நோற்று, முடிந்தவரை என்னுடைய சக்திக்கு உட்பட்ட வரையில் அடிமைகளை உரிமை விட்டு அந்த குற்றத்திற்கு நான் பிராயச்சித்தம் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அகீதாவுக்கு விளக்கம் தருகிறார்கள் மகிமைக்குரிய சஹாபிகள். ومدحت بطيبة طه ودعوت بطه الله